ஆண்கள் குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பொம்பளை வேண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி வித்தவா. உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இனிமே தான்டா சீனே இருக்குது. ஐ எம் அன்மேரிட், ஐ ஹேவ் a boyfriend. டென்ஷன் இருந்தா லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுங்க. It will be a happy moment தான் சொல்லுவேன். அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிச்சு குப்புற படுத்துக்கலாமா? நிறைய டென்ஷன் இருக்கும், அதுக்கு நானே சொல்லுவேன். அப்போ ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருக்கலாமா? The reality is every boys are drinking in this society. இப்ப என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஏமா இது பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த சஜஷன் சொல்றீங்க, இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? முட்டாப்பா சோறுதீங்க என்ன திங்கறீங்க? பையனா obviously no தான் சொல்லுவேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அவங்க அம்மாவோட மனநிலையில நீ கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வந்து குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்கார்ந்துட்டு குடிக்காதையும் வாங்குற, எங்களை மாதிரி உட்கார்ந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியல. நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. பிஃபோர் மேரேஜ் அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அண்ட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம். எந்திரிச்சு போனேன், ஸ்பூன் வத்து அடுப்புல வச்சேன், லைட்டா ரியாக்ஷன் கொசு கடிச்ச மாதிரி சொரிஞ்சாங்க. குடிக்கிறேன்னு கேட்கும்போது சரி குடிங்கன்னு சொல்லிட்டோம். அந்த நேர்மையை அவங்க காப்பாத்துவாங்கல்ல. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வர போறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை ரவுண்டு போயிருக்க, எங்களுக்கு தெரியும் நீ நாளைக்கும் எங்க இல்ல வீட்டுக்கு இந்த தான் ரவுண்டு பெக்குன்னு இந்த வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார. இப்ப இங்க பாத்துட்டு இருக்க ஷோலாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற வைஃப்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா டெரர் பீஸா தான் தெரியும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இல்ல மேடம், எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. நாங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படியா? அப்படிதான் மேடம் 45 50 வயசு கையில இருக்கும்போது எப்பவுமே நல்லா தான் போகும். 60 வயசு வரைக்கும் அவர் ஹெல்த் எப்படி கண்ட்ரோல்ல இருக்கும்னு உங்க கையில இருக்குமா? உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. அவங்க பேசிட்டுமே வெளியே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? ஏன்னா இது வரைக்கும் யாருமே இதை டிக்ளேர் பண்ணல. பீயிங் அன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எனக்கே தெரியல, எங்க டாக்டர்ஸ்க்கு தெரியல. நாங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கணும். நாங்க ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. சரக்கு ஊத்தி போட்டு வாங்கணும். சாரி, அப்படி லிக்கர் கொடுத்து நீங்க போட்டு வாங்கணும். சார் கண்டிப்பா சார், அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் சொல்லுவாரு. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல மேடம், நான் வந்து குடிச்சாதான் பேசணும்னு சொல்லல. என்கிட்ட சொன்னீங்க குடும்பம் அழிஞ்சு போவோம். நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னா ஐ won't accept it. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். நீங்க எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். நல்லா இருக்க. ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளியே இங்க இருந்து. ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போய் வைத்தாரு. மேடம் அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. இவன் நாளா வரட்டி போடானே அப்படிங்க. பெரிய மனுஷன் கால்ல இருந்து காட்டுக்கிட்டு சொன்னானே பாத்தீங்களா? அவன் டீயே 10 டீக்கு மேல குடிச்சா உடலுக்கு கெடுதல்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். லிக்கர் 10 பேக் அதே மாதிரி தான் நாங்க லிக்கரே சொல்ல போறோம். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல இதுல அவருக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு, உடல் ரீதியா பாதிப்புனா இப்ப குடிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற அரிசியில இருந்து எல்லாத்துலயுமே உடல் பாதிப்பு இருக்கு. என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. It's not only because of this alcohol. எப்ப யாரு நெஞ்ச புடிச்சிட்டு போவாங்க. பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் போதையும் ஒண்ணு. ஐயோ ஊர் ஒண்ணு புரிட்டாயப்பா. அவருடைய சோகத்தை அவர் வந்து குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. இப்போ உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். சோஷியல் கேதரிங்ஸ்ல அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோஷியல் கேதரிங்னா குடிக்கணும்னு யாருங்க சொன்னா? என்னடா புத்தாட்டது? சோஷியல் கேதரிங்ல குடிக்கணும்னு யாரு கட்டாயப்படுத்தினான்னு கேக்குறாங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பாயிண்ட் நம்பர் 1 45 இயர்ஸ்க்கு மேல தான் பாதிப்பு வரும். உடல் ரீதியா பாதிப்பு வரும். லிவர், இப்ப லங்ஸ். 30 இயர்ஸ்ல இருக்கிறவங்களே பொட்டுன்னு போயிடுறாங்க. உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. நீங்க குடிச்சத வச்சு தான் பேசணும். ஆகும். குடிக்கிறத 50 வச்சு வயசு நீங்க மேல என்ன தான் ஆகும்னா எப்ப என்ன ஆகும் மனுஷனுக்கு? நீ இப்ப சொல்லுங்க. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிரும். இப்போ திடீர்னு கொரோனா வந்துச்சு, திடீர்னு என்னென்னமோ ஆச்சு. அது நம்மளுக்கே தெரியாது. கொரோனா வந்துருச்சு, வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. நான் கேக்குறேன், குடிக்கிற தண்ணியும் குடிக்கிற போதையும் ஒண்ணு. காசு கொடுத்து வாங்குற தண்ணியில கூட தான் இப்ப எல்லாமே இந்த இருக்குன்னு நான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றேன். நீங்க சொல்லிட்டே போலாம். ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம். ஏமா ஒரு நிமிஷம். பேசாமல் இருக்காத நீ. பேசாமல் பேசாத நீ.
ஊர்ல போய் பாருங்க. எல்லா விஷயத்திலயும் ப்ராட் மைண்டடா இருக்கிறதுல இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு நான் சொல்றேன். குடின்றது உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி நீங்க நினைக்கிறீங்களா? நோ சூடு நோ சொர்ணை. நான் வந்து அனுமதிக்கிறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அந்த பழக்கத்துக்கு வந்து ஆளாயிட்டாங்க. இல்ல இப்ப நான் வந்து என்னைய தான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. தயவு செஞ்சு வராதீங்க. வரலன்ட்டேன். என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து ஒத்துக்கிட்டு வர்றாங்க, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. சாப்பிடாம இருக்கிறதுன்றத விட குடிக்கிறது வந்து பெரிய விஷயமா இல்லாம போயிடுச்சா? தப்பா தெரியல, பெரிய விஷயமா தெரியல. என் எண்ட் ஆஃப் த டே அது அவங்க உரிமை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. குடிக்கிறாங்க, குடிக்கல, சாப்பிடுறாங்க, சாப்பிடல, நான் இன்டர்ஃபியர் ஆக முடியாதுல்ல. அப்புறம் என்ன குடும்பம்னு கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல எதுல எல்லாம் தலையிடுவீங்க பொதுவா? Only finance. Financial I don't interfere any of his personal, only finance. ஒருவேளை சாப்பிடாமல் இருப்பதும் ஒருவேளை குடிப்பதும் ஒன்றுங்கிற அளவுக்கு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு லிபர்ட்டி நீங்க பேர் வைக்க கூடாது. இப்படி வச்சுப்போம், யாரோ அந்த கணவர், நாட் யுவர் கணவர், அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கல, இப்ப அது சரியா தப்பா? அது தப்பு. ரைட். இப்ப அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கிறார், இப்ப அது சரியா தப்பா? தப்பு இல்ல. நான் கெஸ்ட கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கே இப்ப அந்த மனநிலை வந்துருச்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சார் அவங்க இன்னும் கரண்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகல சார். குடிக்கிறது ஒழுக்கமின்மைன்னு எங்கேயுமே சொல்லல. ஐயோ சாமி, எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு, நாங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா சார். ஒழுக்கமின்மைக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லட்டும் சார். இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். ஓடிப்பா. சும்மா குடிச்சு பாக்கட்டுமா எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்னுட்டு சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன், சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணலாம்னு சொன்னோடனே அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் எதுக்கு ஒப்பீனியன்லாம், நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிட்டாரு. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது வந்து நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டது வந்து நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. நான் இவங்களை நோக்கி வைக்கிற ஒரே ஒரு கேள்விதான், சோசியல் ட்ரிங்கிங் சொல்றீங்க, அது எந்த இடத்துல அடிக்ஷன் ட்ரிங்கிங்கா மாறாதுங்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் எதுவும் வச்சிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்க. நீங்க ஒன்ஸ் நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போகணும்னு பாப்பாங்களே தவிர அந்த கண்ட்ரோல்ல கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. ஷார்ப்பா 10 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எப்பவுமே சொல்றேன், நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கலனா will they obey? நீ நினைச்சாலும் அவன் 10 வருஷம் கூட ஆகட்டும், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகட்டும், எத்தனை நாளைக்கு உட்காந்து அழுதுட்டு கத்திட்டு கூவிட்டு இருப்பீங்க? சும்மா ஒரு 6 மாசமா எங்கேயாவது ஒரு ஓட்டை வந்து சிங்க் ஆனீங்கன்னா அப்ப தெரியும். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. இவங்க வந்து எனக்கு குடுக்குறாங்க, எனக்கு வந்து ஆம்லெட் குடுக்குறாங்க, எனக்கு வந்து இவ்வளவு தூரம் தண்ணி மிக்ஸ் பண்றாங்க. இந்த குடியால ஏதோ ஒண்ணு நடந்தாலோ அல்லது எதுவோ போனாலோ அதுக்கு நீயும் தானே காரணம்னு அவர் திரும்ப மாட்டாரா? எனக்கு பெருமடா எருமை. சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ. சப்ஸ்கிரைப் பண்ணு. காமெடியா பண்றா வீடியோவை.